ஸ்டாக்கை பிக் பண்ண ப்ராசஸில் ஒரு முக்கியமான ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், 2வது ஸ்டெப் வந்து செக்டர் அனாலிசிஸ் ஆர் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், 3வது ஸ்டெப் வந்து கம்பெனி அனாலிசிஸ், 4வது ஸ்டெப் வந்து ஃபினான்ஷியல் அனாலிசிஸ், 5வது ஸ்டெப் வந்து ஃப்யூச்சர் பிளான் அனாலிசிஸ். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம வந்து 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து என்ன சொல்லுவது அப்படின்னா, உங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு இந்த பிளான் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ அதில் பார்க்க வேண்டிய முக்கியமான டீட்டெயில்ஸ் என்னென்னா, நீங்கள் எந்த வேலை பார்க்குறீங்க, அதாவது உங்களோட ஆக்குபேஷன், அப்புறம் வந்து உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளவு, அப்புறம் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட் எவ்வளவு, ஒரு மந்தில் வந்து சேலரி வருது அதில் சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட் எவ்வளவு, அப்புறம் வந்து நீங்கள் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டுறீங்கன்னா அந்த அமௌண்ட் எவ்வளவு, அப்புறம் வந்துட்டு நீங்கள் லோன் கட்டுறீங்கன்னா அந்த அமௌண்ட் எவ்வளவு, அப்புறம் அதர் முக்கியமான ஸ்டப்ஸ், ஹவுஸ் ரெண்ட், அப்புறம் வந்து ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ், அப்புறம் வந்து கேஸ் அமௌண்ட், முக்கியமான எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு. இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக உங்கள் கடைசியில் அந்த மந்த்துக்கு சேலரி வந்த பிறகும் எல்லாமே கட்டி முடிச்ச உங்கள் கையில் ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது. இது ஒரு டீட்டெயில்ஸ். அப்புறம் வந்துட்டு சடனாக உங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி ஆகுது அப்படின்னா எமர்ஜென்சிக்காக நீங்கள் தனியாக எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க, உங்கள் வேறு அக்கௌண்ட்லேயும் சரி, ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேயும் சரி, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி ஏற்கனவே ரிமைனிங் கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும்ல, லாஸ்ட்டாக எல்லா எக்ஸ்பென்சஸ் முக்கியமான எக்ஸ்பெண்டிச்சர்லாம் போக